நான் பால் பாண்டி பேசுறேன். தூக்கம் இல்லாம நாய் மாதிரி வளைச்சிட்டு இருக்கோம். இதே ரூட்டு தான்டா. மாமா வேலை பாக்குறிய வெக்கமா இல்ல? சாமி நீ என்ன போலீஸா இல்ல ரவுடியா? சாவும்போது மட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து சாவீங்க, வரும்போது நீ மட்டும் தனியா வருவியா? அவர் கண்டினியூஸா எல்லா படமுமே பண்ண மேக்ஸிமம் வந்து அதாவது இந்த வானத்தை போல அப்படி இந்த ஒன்று ரெண்டு படங்கள் தான் பண்ணல தவிர அரசியலையும் சரி சினிமாவிலும் சரி இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்கவே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசின்னு வந்துட்டுனா அது சாப்பாடு எங்கேருந்து எப்படி தான் சொல்லுவாரோ தெரியாது, சாப்பாடு வந்துடும். கறி குழம்பு இருக்கு, அந்த கறி குழம்பு வந்து கரண்டி வந்தால் தான் ஊற்றணும், இவர் கையில் அப்படி எடுத்து அப்படி போடுறாரு. ஆனால் நீங்கள் கேப்டன் பற்றி சொல்லும்போது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அவரோட பாதையில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவருக்கு நெருக்கமாகவும் இருந்திருக்கீங்க. ரமணாக்கு அப்புறம் அவர் கூட நிறைய படங்கள் பண்ணியிருப்பீங்களா? ஆமாம், அவர் கண்டினியூஸாக எல்லா படமுமே பண்ண மேக்ஸிமம் வந்து அதாவது இந்த வானத்தை போல அப்படி இந்த ஒன்று ரெண்டு படங்கள் தான் பண்ணலை தவிர அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் அவர் படம் பண்ணாங்க. சபரி, எங்கள் ஆசான், தருமபுரி, அரசாங்கம், விருதகிரி, சகாப்தனா கண்டினியூஸாக எல்லா படமுமே நான் பண்ணேன். நீங்கள் கேப்டன் கிட்ட பார்த்து நெருங்கி பழகிய நீங்கள் சொல்லும்போது இன்னும் எங்களுக்கு அது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். அவர்கிட்ட நீங்கள் பழகிய காலகட்டத்தில் பார்த்து வியந்த விஷயம் என்னென்ன? நிறையா இருக்குது, அது வந்து ஒன்று ரெண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு தனித்துவமான ஒரு மனிதர். வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பீங்கன்னா இருக்கிற காலேஜில் இழுத்து முடுங்க. அதாவது இப்போ நம்மெல்லாம் ஒருத்தருக்கு வந்து ஒரு உதவியை செஞ்சோம்னா அதை சொல்லி காட்டுவோம். பட் அவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு உதவி செஞ்சாருன்னா அதை சொல்லியே காட்ட மாட்டார். இது வந்து இந்த குவாலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 37 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவர் கூட அரசியல்லையும் ட்ராவல் ஒரு 17-18 வருஷம் ட்ராவல் பண்ணேன். பெரிய விஷயம். அந்த அரசியல்லையும் சரி சினிமாவிலும் சரி இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. நீ எங்கள் நெஞ்சத்தில். அதாவது நான் 2 விஷயத்துலையும் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அரசியலையும் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், சினிமாலையும் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து யாருக்குமே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசின்னு வந்துட்டுனா அது சாப்பாடு எங்கேருந்து எப்படி தான் சொல்லுவாரோ தெரியாது, சாப்பாடு வந்துடும், சாப்பாடு போட்டு அழகு பார்ப்பேன். அதெல்லாம் நான் வந்து நேரடியாக பார்த்துருக்குறேன். ஒரு இடத்துல வந்து கரண்டி வர்றதுக்கு லேட்டாக ஆகி போச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, சாப்பாடு அவரே கையில் எடுத்து அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கையில் எடுத்து அள்ளி வைக்கிறாரு. இப்படி கறி குழம்பு இருக்கு, அந்த கறி குழம்பு வந்து கரண்டி வந்தால் தான் ஊற்றணும், இவர் கையில் அப்படி எடுத்து அப்படி போடுறாரு. பசி அதை நீங்கள் அவர் உணர்ந்ததுனால அதை அவரால் பண்ண முடியும். இந்த குவாலிட்டிலாம் வந்துட்டு யாருக்குமே வராது எனக்கு தெரிஞ்சு. அது சினிமாவில் இருக்கிறவங்க வருத்தப்பட்டாலும் சரி, அரசியலில் இருக்கிறவங்க வருத்தப்பட்டாலும் சரி, இந்த குவாலிட்டி யாருக்குமே கிடையாது. உண்மை. ஏன்னா இப்போ நீங்கள் நெருங்கி பழகி இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னா இன்னைக்கு அவரோட மறைவுக்கு பின்னாடி உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் அவருடைய அருமை பெருமையை வந்து இன்னைக்கு பேசுறாங்க, அவரை வந்து நெஞ்சில குடி வைத்து வணங்குறாங்கன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு உனக்காக இந்த நாடே அழுவுதப்பா. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஏதோ அரசியல் நடத்துவது, ஆட்சி அமைக்கத்தான், ஆட்சி அமைப்பது, அதிகாரம் செலுத்தத்தான் அப்படின்ற அந்த 10ஆம் பசிலி சித்தாந்தத்தை வந்து மாத்தினது கேப்டன் தான் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்கும் புரிய வருது. கண்டிப்பா என்னையா கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? அதுதான் நீங்க சொல்லும் போது அந்த பசிக்கு வந்து கரண்டி வர்றதுக்கு தாமதமானாலும் கையிலேயே எடுத்து அது பிள்ளை மனம் கொண்டவர்னு சொல்லுவாங்க. அது வாஸ்தவன்றது இப்ப நீங்க சொல்லும் போது எங்களால உணர முடிகிறது. அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்சாலிட்டியும் பார்க்க மாட்டாரு. ஏழை பணக்காரன், நீ அந்த ஜாதி நீ இந்த ஜாதி அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். அவரை நம்பி நம்ம போயிட்டோம்னு வைங்களேன், நிச்சயமா அவர் செய்வார். நிறைய அவர்கிட்ட அந்த குவாலிட்டிலாம் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு நாள் காலையில் 8:30 மணி இருக்கும், ஃபோன் வருது, எங்கே இருக்கீங்க? அதே மாதிரி நீ நான்லாம் பேச மாட்டார், நீங்கள் நாங்கள் தான் பேசுவோம். அது பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சின்ன ஆளாக இருந்தாலும், ரொம்ப உரிமையாக இருந்தாங்கன்னா நீ நான் பேசுவேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்கீங்க? ஷூட்டிங் இருக்கா அப்படின்னு. இல்லை கேப்டன் அப்படின்னு. கொஞ்சம் ஆஃபீஸுக்கு வர முடியுமான்னாரு. காலையில் 8:30 மணிக்கு வந்துடுறேன். எவ்வளோ நேரம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னாரு. கேப்டன் நான் வீட்டிலேருந்து வர்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு. சரி வந்துருங்க, நான் வெயிட் பண்ணுறேன். சரி நான் போகிறேன், ஆஃபீஸ் போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பாய் மட்டும் கீழே இருக்காப்புல, கேப்டன் மேலே இருக்கார் அப்படின்னா. நாங்கள் மேலே ஒரு ரூமுக்கு போகிறேன். லுங்கியும் ஷர்ட்டு மட்டும் போட்டிருக்காரு, செல்ஃப் டிரைவிங், அவரே தான் கார் ஓட்டி வந்திருக்காரு. போனவுடனே ஒரு 100 ரூபாய் கட்டை எடுத்து அப்படி வைக்கிறார். நான் சொல்கிறார், தேனி குஞ்சரமா தெரியுமா அப்படின்னாங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. தெரியும் கேப்டன், அவங்க இறந்துட்டாங்க. அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு, சாந்தியின் பேர். அம்மாவை அடக்கம் பண்ணுறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. நீங்கள் அந்த பணத்தை கொண்டு போங்க,
போகும்போது என்ன பண்ணுறீங்க, ஒரு மாலையை வாங்கிடுங்க, அந்த அம்மாவுக்கு மரியாதை செலுத்திட்டு சாந்தி யாருன்னு கேளுங்க. எல்லாரும் இருப்பாங்க, வெளியில் வச்சு காசு கொடுக்காதீங்க. அந்த அம்மாவை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு கேப்டன் அனுப்பிச்சி வச்சாரு, பணம் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி கொடுங்க. மேற்கொண்டு பணம் வேணும் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள், இது யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ இதே மாதிரி சினிமாவில் உள்ளவங்களுக்கு ஏன் மூலமாக 9 பேருக்கு செஞ்சுருக்கு. டிசம்பர் 28 அவர் வந்துட்டு மறைகிறாரு. டிசம்பர் 24 அண்ணன் போண்டாமணி அண்ணன் இறந்து போகிறார். ஆமாம், அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒன்றும் சொல்லிடாதீங்க. நான் வந்து கட்சி ஆஃபீஸ்க்கு போகிறேன் 24 அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள். ஆமாம், நான் வந்து பார்ட்டி ஆஃபீஸ் போகிறேன். அப்போ அந்நியார் வந்திருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் மாலை மரியாதைலாம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்நியார் வந்து அந்த சர்ச்சுக்கு அடுத்த நாள் கிறிஸ்மஸ், சர்ச்சுக்கு ஏதோ வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் போது இப்போ என்னையை கூப்பிட்டாங்க, சர்ச்சுக்கு போகிறோம் வரீங்களான்னா. இப்போ நான் சொன்னேன், நீ நான் வரல, நீ இந்த மாதிரி அண்ணன் போண்டாமணி இறந்துட்டார், நான் அங்கே போகிறேன் அப்படின்னு. அப்படியே யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா இங்கேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோன்னா அவன் பையன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி போண்டாமணி இறந்துட்டாராம், அப்பாட்ட கேட்டுட்டு என்ன செய்யணும்னு கேளு அப்படின்னா. அப்போ திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அங்கேருந்து ஃபோன் வருது. அப்புறம் என்னையை கூப்பிட்டு விட்டாங்க. போகும்போது இந்தாங்க இதை அப்படின்னு சொல்லி ஒரு கவர் கொடுக்காங்க. இது எவ்வளோ ரூபா இருந்தாலும் எனக்கு தெரியாது, பின் பண்ணி இருந்துச்சு. கேப்டன் சார்பில் இதை கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க. நான் போய் கொடுத்தேன். என் மூலமாகவே 9 பேருக்கு செஞ்சுருந்தாருன்னா அப்போ அவருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ கான்ட்ராக்ட் இருக்கு, இப்போ அவங்க மூலமாக எவ்வளோ செஞ்சுருப்பார். அவரை கலியுக கர்ணன் தான் சொல்லணும். ஒன்று நிச்சயம் வாஸ்தவம். அது குழந்தைக்கு பால் வாங்கி கொடுங்க. இதில் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த இயக்கத்திலையும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவர்களுடைய சன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து போட்டியிட்டாங்க. வெற்றி பெறுவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம். வெற்றி பெறணும்னு நம்பணும் நாங்கள். அதில் நானும் ஒருத்தன். ஒரு சில குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை வந்து அவர் இழந்தார். அது காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு? நீங்கள் இல்லை, அது அவர் வந்து ஜெயிச்சது தான். ஜெயிச்சவரை தோக்கடிக்கப்பட்டதாக இவங்க சொல்லிட்டாங்க. அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வரலாறுலாம் நம்ம பார்க்கலையா. இந்த திரு சிதம்பரம் அவர்களும் திரு ராஜகண்ணப்பனும் வந்துட்டு நிற்கும் போது ஜெயிச்ச ராஜகண்ணப்பனா தோத்துட்டாருன்னு சொல்லி சிதம்பரத்தை ஜெயிச்சதா சொல்லலையா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே போன தேர்தலுக்கு முந்தின தேர்தல் நினைக்கிறேன், ஐ திங்க் நம்ம ராதாபுரத்தில் இப்போ இருக்கிற சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் 490 ஓட்டுல தோத்துட்டாருன்னு சொல்லி ஜெயிச்சவரை தோத்ததா கூட சொன்னாங்க. உண்மை. அதனால இந்த வரலாறுலாம் வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். வந்து தோத்ததை ஜெயிச்சதா அறிவிச்சிருக்காங்க, ஜெயிச்சதை தோத்ததா அறிவிச்சிருக்கிறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும், விருதுநகரை பொறுத்த வரைக்கும் இவர் ஜெயிச்சது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் லஞ்ச் பிரேக் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour லஞ்ச் பிரேக் விடுவாங்க, இல்லைன்னா 1 hour லஞ்ச் பிரேக் விடுவாங்க. பட் இந்த விருதுநகரில் பொறுத்த வரைக்கும் 2 hour வந்து லஞ்ச் பிரேக் விட்டாங்க. அது போக அந்த கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 24 ரவுண்டு, தபால் ஓட்டோட சேர்த்து 25 ரவுண்டு. எல்லா பக்கமுமே என்ன செய்வாங்கன்னா முதல்ல தபால் ஓட்டை தான் கவுண்ட் பண்ணுவாங்க. ஆமாம். பட் விருதுநகரை பொறுத்தவரையும் கடைசி ரவுண்டில் தான் தபால் ஓட்டு எண்ணுனாங்க. அது சில காரணங்கள் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ லஞ்ச் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 13 ரவுண்டு வந்து எண்ணாங்க. இந்த 13 ரவுண்டு வரைக்கும் தம்பி தான் லீடிங்ல வர்றாரு. லீடிங் வர்றாரு, முன்னணியில் இருக்காருன்னு வந்தது. அதன் பிறகு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்னன்னா 13 ரவுண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், 14வது ரவுண்டு தான் இவங்க எண்ணணும். ஆனா 14 எண்ணல, 15 எண்ணல, 16 எண்ணல, 17 எண்ணல, 4 ரவுண்டு எண்ணாம 18வது ரவுண்டு எண்றாங்க. அப்போ அதுல வந்து எங்க ஆளுங்கள்லாம் சந்தேகமாகி அங்க வந்து சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து 14வது ரவுண்டு எண்றாங்க. அப்புறம் கலெக்டர் அங்க இருக்கிற எங்க கட்சிக்காரர் ராஜமாணிக்கம்னு ஒருத்தர்கிட்ட கலெக்டரே புலம்பி இருக்காரு, எனக்கு ரொம்ப ப்ரெஷர் வருது, என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கலெக்டரே புலம்புறாரு. திரு மாணிக்க தாகூர் அங்க வந்துட்டாரு. அந்த லீடிங் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே கூட 1-2 கவுண்டிங்ல இவர் லீடிங் வரும்போது இவர் வந்து அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போறாரு. போகும்போது இவருக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சு இவரை தண்ணி குடிக்க வச்சு அவரெல்லாம் உட்கார வச்சிருக்காங்க மாணிக்கத்தாவர். அதுக்கப்புறம் மாணிக்கத்தாவர் வெளியில போறாரு.
என்ன பேசுறாரு, யாருக்கிட்ட பேசினாருன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு வந்து 8 மணிக்கு ஒரு 3 அமைச்சர்கள் வந்துட்டாங்க. திரு சாத்தூர் கே சார் அவர்கள், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை, அவருக்கு கண்ட்ரோல்ல தான் ஆல் கலெக்டர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி அமைச்சர், அதுக்கப்புறம் வந்து மதுரையில இருந்து திரு மூர்த்தி அவர்கள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர். இந்த 3 அமைச்சரும் வந்துட்டாங்க. ஒரு அமைச்சர் வந்தாலே கலெக்டர் தாங்க மாட்டாரு. நம்ம என்னதான் சொன்னாலும் எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்ல இருக்குன்னு நம்ம சொன்னாலும் அந்த ஸ்டேட் எலெக்ஷன் ஆபீசர் எங்க இருக்காரு? மினிஸ்டர் ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கிறாரு. பிளஸ் கலெக்டர் வந்து யாருக்கு கீழே வர்றாங்கன்னு சிஎம் கீழே தான் வர்றாங்க. அப்போ ஒரு சிஎம் ஃபோன் பண்ணி சொன்னாலோ இல்ல அமைச்சர்கள் வந்து சொன்னாலே கலெக்டர் கேட்டு தான் ஆகணும். இதெல்லாம் போக இன்னொரு பெரிய இது என்னன்னா, உங்களுக்கு 7 மணிக்கு சிஎம் அவர்கள் 40 நமதேன்னு சொல்றாரு. இது எப்படி சொல்லலாம்? விருதுநகர்ல 12:45 தான் முடியுது கவுண்டிங். தபால் ஓட்டு கடைசியில என்றாங்க 12:45 தான் முடியுது. இவர் எப்படி 40 நமதேன்னு சொல்லலாம்? அதனால இது வந்து உண்மையிலே எங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, இது எலெக்ஷன்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. 40 பேரை நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தான் அது நடக்குது, வேற எந்த ஸ்டேட்லையுமே அது கிடையாது. அது வந்து கண்கூடாவே தெரியுது. இவர் ஜெயிச்சவர் தோற்கடிக்கப்பட்டார், அது ஆண்டவனுக்கும் தெரியும், நிச்சயமா கேப்டனுடைய ஆன்மாவுக்கும் தெரியும். சரி, நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னு. இப்போ நீங்கள் எண்ணற்ற படங்கள் நிறைய பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு வந்து தமிழ் திரையுலகில் இவர் என்ன ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை குத்திட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் படமே போலீஸா தான் வந்தோம். ஆமா, நான் தான் பால் பண்ணி பேசுறேன். நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 240 படம் நடிச்சிருக்கிறேன். அடேப்பா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தில ஒரே ஒரு படம் ஷாருக்கான் சார் கூட சென்னை எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அதுலயும் போலீஸ் தான். இதுல வந்துட்டு 240 படத்துல ஒரு 185 படம் வந்து போலீஸா தான் நடிச்சிருக்கீங்க. ஒரு 50-55 படம் தான் வந்து பொலிட்டிஷியன், ரவுடி, அப்புறம் அந்த காமெடி. அது கேப்டனே ஒரு தடவை கூப்பிட்டு என்னை திட்டினார், போலீஸ் நடிக்காத, கடைசி வரைக்கும் நம்ம வந்துட்டு ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க. இனி ஆரம்பத்தில் அப்படி தான் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், கேப்டன் இல்லை கேப்டன், அப்புறம் இதுவும் கூப்பிடாம போயிடுவாங்கல்ல கேப்டன், அப்புறம் வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா எல்லாம் இருக்கணும், கஷ்டப்படு, 6 மாசமோ 1 வருஷமோ நீ இந்த போலீஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது கேரக்டர் வந்தால் நடி, அப்படியே நம்ம போயிடலாம். நான் அவர் சொன்னதை நான் கேட்கல. நமக்கு என்னன்னா பயம், திரும்பி பார்த்தா 500 பேர் இருக்கான். ஆமா ஆமா, அப்படி நம்ம அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவர் சொன்னதை கூட கேட்காம. ஆனால் அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா ரிட்டையர்டா ஆகாம நீங்க இன்னும் போலீஸ் ஆபீசராகவே இருந்துகிட்டு இருக்கீங்க நீங்க. அதே மாதிரி கண்ணும் படத்துல பாத்தீங்கன்னாக்கா வடிவேல் அவங்க அந்த கூட்டணி ஒரு அலப்பறை நடக்கும். அதுல அந்த கறிக்கடை பால்ராஜ், ஆமா, அதுல நடந்த அந்த சுவாரஸ்யமான சம்பவம். அது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் தான், மிஸ்டர் மாரிமுத்து இறந்து போனார்ல. ஆமா, அவர் தான் டைரக்டர். ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து கொடுத்த கேரக்டர் என்னன்னா, என்கிட்ட சொல்லிட்டு போகும்போதே அந்த கிணத்த காணுங்கிற அந்த இன்ஸ்பெக்டர் அவர் வரல, வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸ் நான் அட்டெண்ட் பண்ணவே இல்லடா. ஆமா, அந்த கேரக்டர் தான் என்ன சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் நாங்க ஸ்பாட்டுக்கு போனோம்னா இவர் வந்தாரு, திரு வடிவேலு வந்தாரு. யாரு இன்ஸ்பெக்டரை பண்ண போறது அப்படின்னாரு. இப்போ என்னையே சொன்னாங்க, அப்போ கறிக்கடை காமெடிங்கும்போது நெல்லை சிவா அண்ணனை சொன்னாங்க. அப்போ அவர் தான் என்ன பண்ணிட்டாரு, இவரை வந்து கறிக்கடையா போடுங்க, நெல்லை சிவாவை வந்து இன்ஸ்பெக்டரா போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அங்கே போய் ஸ்பாட்ல வந்து கறிக்கடை பால்ராஜா மாற்றி விட்டாங்க. இப்போ அவர் தான் வந்து சொன்னது, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுவார். பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு. ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய வந்து டைரக்டர் ஒரு சீனை சொல்லிட்டோன்னா அதை இம்ப்ரவைஸ் பண்ணுவார் நிறைய. வடிவேல் சார், வடிவேல் கூட நடிக்கிற நமக்கும் வந்து சொல்லி கொடுப்பாரு. பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து என்ன நிறைய அவாய்ட் பண்ணாரு. நம்ம வந்து கேப்டன் கூட இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவாய்ட் பண்ணாரு. அது நிறைய இன்சிடென்ட் ஒரு 3 படத்துல நடந்தது. புரியுது. போகும்போது மட்டும் என் பொண்டாட்டியோட போற, வரும்போது என் பொண்டாட்டி இல்லடா, எங்கடா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அருவா தூக்கிட்டு ஓடுறது அவர் ஓடுவார். ஆமா, அது ஒரு நல்ல காமெடி. சாகும்போது மட்டும் 2 பேர் சேர்ந்து சாவீங்க, வரும்போது நீ மட்டும் தனியா வருவியா? 6 படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அருவா வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்கறாங்க, கண்டக்டர். ஓ கண்டக்டரா, மூதேவி கண்டக்டர் கிடையாது, கண்டக்டர். அப்படி எந்த ரூட்ல ஓடுவார்னா இந்த ரூட்ல தான் ஓடுறான்னு சொல்லிட்டு டக்குன்னு அருவா எடுத்து வெட்டுறது. அந்த அருவால வெட்டினதுல வந்து டம்மி அருவா. அது
அது வேகத்தில் வெட்டும்போது கம்பியில் போட்டு அது உடஞ்சி போச்சு. ஓ. அப்புறமா டைரக்டர் இன்னொரு 6 ரூபா கொடுங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு வரல. ஓஹோ. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் டிஎஸ்பி, அவர் முகமது கோரின்னு ஒருத்தர், அவர் வந்துட்டு சொல்கிறாரு என்கிட்ட, ஒரு சென்னைக்கு வரும்போது என்னை பார்ப்பார். அவர் சொல்ல, எனக்கு மென்டல் டிப்ரெஷன் ஆச்சுன்னா நான் இந்த சீனை தான் போட்டு பார்ப்பேன் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அது ஒரு ஃப்ரீ மைண்ட் இருக்குது. ஆமாம் ஆமாம். இதே ரூட்டு தான்டா. என்ன பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆம்பளை குரல்ல பதில் சொல்ற? அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்ல அவர் கூட நடித்தேன். வில்லுல வந்துட்டு இந்த ஆற்றுல ஆமாம் இளைய தளபதி குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க விஜய் சார் வந்து வந்திருப்பாரு. அவர் வந்து மாட்டு வண்டியில் லிஃப்ட் கொடுப்பாரு. ஆமாம். ஸோ அந்த டைம் வந்து வண்டி கூட செஞ்சிடும். இவன் வந்து அந்த இதில் போய் ஆற்றுல போய் கையெல்லாம் இது பண்ணும்போது அங்கே ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். அவங்க குளிச்சுட்டு இருப்பா ஒரு பொம்பளை. அப்போ இவர் வருவார். வந்தோடனே என்னங்க என்னைய முழுசா பார்த்துட்டா, என்ன முழுசா பார்த்துட்டாருன்னா நான் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். அது ஒரு டோபி கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர். சாப்பிட்டுட்டு இருப்பேன். எவன்டா என் பொண்டாட்டியை பார்த்ததுன்னு அந்த சாப்பாடு சட்டியெல்லாம் தூக்கி போட்டு ஓடி வந்து ஆற்றுல வந்து அதை அடிக்கிற மாதிரி